அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரண்யா லோகநாதன். நான் 6ஆம் ஆண்டு மாணவி. நான் கெட்ரிஸ் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். என் கதையின் தலைப்பு என் அம்மா. என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நபர் என் அம்மா. அவர் தலைக்கிரீடம் அணியவில்லை என்றாலும் எனக்குத்தான் அவர் ஒரு ராணி. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் முன்பே எழுது எங்கள் குடும்பத்திற்காக உணவு தயாரித்து அனைவரையும் நாளைக்கு தயாராக்குவார். அவள் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் அவள் முகத்தில் எப்பொழுதும் ஒரு இனிய புன்னகை இருக்கும். என் முதல் ஆசிரியர் என் அம்மாதான். அன்புடன் பேசவும் மற்றவர்களை மதிக்கவும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளவும் அவளே எனக்கு கற்றுத்தந்தாள். நான் தோல்வி அடைந்தாலும் என்னை கண்டிக்காமல் மாறாக என் கைகளை பிடித்து தவறுகள் கற்றுக்கொள்ளும் ஒரு பகுதிதான் என சொல்லி எனக்கு தைரியம் அளிப்பாள். நீண்ட நாள் வேலைகளுக்கு பிறகும் என் கதைகளை கேட்க நேரம் ஒதுக்குவாள். என் வீட்டு பாடங்களில் உதவுவாள். நான் சோகமாக இருக்கும்போது என்னை மகிழ்விப்பாள். அவளது அணைப்பு என் எல்லா கவலைகளையும் மறக்கச் செய்கிறது. என் அம்மா வலிமையானவர். வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை அமைதியாக எதிர்கொண்டு பொறுமையுடன் தீர்வு காண்பாள். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒரு பொழுதும் புலம்ப மாட்டாள். உண்மையான வலிமை அன்பிலும் கருணையிலும் மன்னிப்பிலும் தான் இருப்பதாக அவள் எனக்கு கற்றுத்தந்தாள். என் அம்மா என் தாய் மட்டுமல்ல, என் நாயகி, என் நெருங்கிய நண்பி, என் மிகப்பெரிய ஆதரவாளர். அவளது பிள்ளையாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் அவள் எனக்கு தந்த மகிழ்ச்சியைப் போலவே திருப்பி கொடுக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் என் அம்மா மிகப்பெரிய வரம். அவளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு நான் நேசிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.